டீப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டிலிருந்து எடுத்து வரப்படும் ஃப்ளட்டர் கோர்ஸிற்கு சேர்ந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இப்போது நாம் பேசிக்கொண்டு இருப்பது ஃபயர்பேஸிற்கு ஆத்தென்டிகேஷன் என்று அமைக்கப்படும் சர்வீஸினை எவ்வாறு பயன்படுத்துவது மற்றும் ஃபயர்பேஸ் மூலம் எவ்வாறு ஒரு யூசரினை சரியாக ஆத்தரைஸ் செய்வது பற்றி ஆகும். சரி, முந்தைய செக்ஷனில் ஆத்தென்டிகேஷன் என்றால் என்ன, ஆத்தரைசேஷன் என்றால் என்ன, இந்த இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை குறித்து நான் உங்களுக்கு விளக்கியிருந்தேன். இப்போது உங்களுக்கு அதை பற்றி நல்ல புரிதல் இருக்கும் என நினைக்கின்றேன். நீங்கள் இந்த செக்ஷனினை பார்க்கவில்லை என்றால் ஆத்தென்டிகேஷன் மற்றும் ஆத்தரைசேஷன் ஆகியவற்றின் வித்தியாசத்தை தெளிவாக புரிந்து கொள்ள அதை முதலில் பார்த்துவிட்டு வாருங்கள். சரி, இப்போது நாம் ஃபயர்பேஸ் கன்சோலிற்கு சென்று ஆத்தென்டிகேஷன் சர்வீஸினை ஆக்டிவேட் செய்வோம். அதன் பிறகு அனோனிமஸ் முறையே ஒரு யூசரினை எவ்வாறு ஆத்தென்டிகேட் செய்வது என்பதையும் பார்க்கலாம். இந்த செக்ஷனில் நாம் கோடிற்குள் சென்று பார்க்க போகிறோம். சரி, இப்போது நாம் கவனிக்க வேண்டியது, முந்தைய பாட்டில் ஆத்தென்டிகேஷன் மற்றும் ஆத்தரைசேஷன் பற்றிய அடிப்படை விடயங்களை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். அடுத்து நாம் ஃபயர்பேஸிற்கு வந்து ஆத்தென்டிகேஷன் சர்வீஸினை ஆக்டிவேட் செய்து ப்ரொஜெக்ட் செட்டப் செய்து ஃபயர்பேஸ் ஆத் என்ற பேக்கேஜினையும் இன்ஸ்டால் செய்துள்ளோம். அதன் பிறகு ஒரு சிறிய இஷ்யூ ஏற்பட்டது, அதையும் நாம் சரி செய்து விட்டோம். இப்போது முழுமையாக ப்ரொஜெக்டினை கன்ஃபிகர் செய்து வைத்திருக்கிறோம். சரி, முதலில் இங்கு சைன்இன் மெத்தடாக அனோனிமஸ் லாகினை எவ்வாறு ஆட் செய்வது என்பதை பார்ப்போம். அனோனிமஸ் லாகின் என்றால் என்ன என்பது உங்களுக்கு பின்னர் தெளிவாக புரியும். இப்போது சொன்னாலும் அது முழுமையாக புரியாமல் இருக்கலாம். அதனால் அனோனிமஸ் லாகின் என்றால் என்ன என்பதை விளக்குகிறேன். முதலில் நீங்கள் இந்த சைன்இன் மெத்தடை பயன்படுத்தினாலும் டேஷ்போர்டிற்கு சென்று அந்த சைன்இன் மெத்தடினை கட்டாயம் எனேபிள் செய்ய வேண்டும். இப்போது நான் இதை எனேபிள் செய்கிறேன். அனோனிமஸ் ப்ரொவைடரினை எனேபிள் செய்துள்ளோம் என்பதை நீங்கள் பார்க்கலாம். சரி, இப்போது நாம் கோடிற்கு செல்வோம். தேவையானவற்றை அனைத்தையும் க்ளோஸ் செய்கிறேன். இதையும் க்ளோஸ் செய்து மெயின் டாட்டில் தேவையான செட்டப்பினை செய்கிறேன். சரி, மெயின் டாட்டில் முதலில் பேஜஸ் என்ற ஒரு ஃபோல்டரினை உருவாக்குவோம். நான் இதை ஒழுங்காக எழுதுகிறேன். பேஜஸ் என்ற ஃபோல்டரினை உருவாக்கி ஆத்தென்டிகேஷன் பயன்படுத்தப்படும் பேஜஸ் அனைத்தையும் ஆத் என்ற தனி ஃபோல்டராக பிரித்து அதற்குள் சேர்க்கின்றேன். அடுத்து அனோனிமஸ் லாகினிற்கு தனியாக ஒரு ஃபைலினை உருவாக்குகிறேன். அது ஆத் ஃபோல்டருக்குள் இருக்கும். அதற்கு அனோனிமஸ் டாட் என்று பெயரிடலாம். அந்த ஃபைலில் தான் யூஐனை உருவாக்கப் போகின்றேன். அது ஆத் ஃபோல்டருக்குள் இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். அடுத்து பேஜஸ் ஃபோல்டருக்குள் நான் என் ஹோம் பேஜினை உருவாக்குகிறேன். ஹோம் பேஜ் டாட். சரி, ஆத் ஃபோல்டருக்குள் தான் என் அனோனிமஸ் ஃபைல் உள்ளது என்பதை உங்களுக்கு பார்க்கலாம். மற்றும் ஹோம் பேஜ் என்பது பேஜஸ் டிரெக்டரிக்குள் உள்ளது. சரி, இப்போது நாம் ஹோம் பேஜினை இம்ப்ளிமெண்ட் செய்வோம். ஹோம் பேஜில் இருந்து நான் அனைத்து நேவிகேஷனையும் கண்ட்ரோல் செய்வேன். அதனால் இதை எம்மால் ஒழுங்காக செய்ய முடியும். இங்கு நாம் ஸ்டேட்லெஸ் விஜெட்டினை பயன்படுத்தலாம். சரி, இங்கு நாம் கன்ஸ்ட் ஸ்கேஃபோல்ட் ஒன்றை ரிட்டர்ன் செய்வோம். அதன் பாடியாக இதை வைத்துக்கொண்டு முதலில் அனோனிமஸ் லாகின் பேஜிற்கு வருகிறேன். அதாவது அனோனிமஸ் லாகின் பேஜினை ஸ்கேஃபோல்டின் பாடியாக போடுகிறேன். சரி, அதனால் நான் இதையும் ஸ்டேட்லெஸ் விஜெட்டாக உருவாக்குகிறேன். அதற்கு அனோனிமஸ் லாகின் பேஜ் என்று பெயரிடலாம். இதற்கான அடிப்படை விடயங்களை செய்து வைப்போம். ஸ்கேஃபோல்டிற்குள் நான் அப்பார் ஒன்றை சேர்க்கின்றேன். அப்பாரிற்கு ஒரு டைட்டிலினை வழங்குகிறேன். இந்த விடயங்களை நீங்கள் ஜிட்ஹப் ரெபோசிட்டரியில் இருந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதற்கான அளவு இவ்வளவு போதுமானது. இப்போது ஸ்கேஃபோல்டின் பாடியாக எனது அனோனிமஸ் லாகின் பேஜினை இம்போர்ட் செய்யலாம். சரி, இவ்வாறான மாற்றங்களை செய்து சேவ் செய்யலாம். அதன் பிறகு மெயின் டாட்டிற்கு வந்து பிளேஸ் ஹோல்டர் கன்ஸ்ட் என்பதை நீக்குவோம். நமக்கு மெட்டீரியல் ஆப் ஒன்று ரிட்டர்ன் செய்யலாம். டீபக் ஷோ செக்ட் மோட் பேனரினை ஃபால்ஸாக மாற்றி நீக்கிக் கொள்கிறேன். அடுத்து நாம் நேரடியாக ஹோமினை அமைக்கலாம். ஹோமாக மீண்டும் ஸ்கேஃபோல்ட் கொடுக்க தேவையில்லை, ஏனெனில் ஸ்கேஃபோல்ட் ஏற்கனவே உள்ளது. எனவே ஹோமாக நான் என் ஹோம் பேஜினை இங்கு அமைக்கிறேன். அப்போது ஹோம் பேஜினை இவ்வாறு பயன்படுத்தலாம். நீங்கள் விரும்பினால் மெட்டீரியல் ஆப்பினை கன்ஸ்டாகவும் மாற்றலாம்.
Firebase Anonymous Login என்று ஆட் ஆகியுள்ளது. இதனால் தற்போது Anonymous Login பேஜ் தான் ரெண்டர் ஆகிறது. Anonymous Loginற்கு தேவையான அனைத்தையும் இங்கிருந்து அமைக்கலாம். சரி, Anonymous Login பயன்படுத்துவதற்கு முன்பு அது என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக Anonymous Login ப்ரொடக்ஷன் லெவலில் அதிகமாக பயன்படுத்தப்படுவது இல்லை. சில அப்ளிகேஷன்ஸில் Login as Guest என்ற ஆப்ஷனினை நீங்கள் பார்த்திருக்கலாம். அதுவே Anonymous Login ஆகும். அதாவது Anonymous என்றால் யூசர் கிரெடென்ஷியல்ஸ் எதையும் வழங்காமல், யூசரின் நேம், இமெயில் போன்ற தகவல்கள் எதையும் வழங்காமல் அப்ளிகேஷனிற்கு லாகினாக அனுமதிக்கிறோம் என்பதாகும். இதன் மூலம் யூசர் ஒரு கெஸ்டாக லாகின் செய்ய முடியும். உதாரணமாக சில ஆப்ஸில் Login as Guest என்ற ஆப்ஷன் இருக்கும். அதுவே இந்த முறையில் செயல்படுகிறது. உங்களுக்கு நினைவிருக்கலாம், Doc99 அப்ளிகேஷனிலும் Anonymous கெஸ்டாக லாகின் செய்ய ஒரு டயலாக் வழங்கப்பட்டிருந்தது. அந்த ஃபீச்சரினை Anonymous லாகின் முறையை பயன்படுத்தி உருவாக்கியுள்ளனர். சரி, இங்கு அனோனிமஸாக லாகின் ஆகும்போது யூசருக்கு நேம் அல்லது பிற கிரெடென்ஷியல்ஸ் அனைத்தையும் வழங்க தேவையில்லை. ஆனால் டேஷ்போர்டில் அந்த யூசர் அனோனிமஸாக லாகின் ஆனாரா என்பதை நம்மால் ட்ராக் செய்ய முடியும். சரி, இப்போது நாம் அனோனிமஸ் மெத்தட் பேஜினை உருவாக்கி வைத்துள்ளோம். அடுத்து அனோனிமஸ் லாகின் செயல்பட தேவையான Firebase மெத்தட்ஸினை கன்ஃபிகர் செய்ய வேண்டும். அதற்காக நாம் ஒரு புதிய ஃபோல்டரினை உருவாக்கி Firebase மெத்தட்ஸ்களை அதனுள் போட்டு அதை Services என்று ரீநேம் செய்யலாம். Services ஃபோல்டருக்குள் இவ்விடத்தில் auth சர்வீஸினை உருவாக்குகிறேன். அதற்காக auth_service.dart என்ற ஃபைலினை உருவாக்குகிறேன். இதில் auth service என்ற கிளாஸினை உருவாக்கலாம். முந்தையதை போல் முதல் authentication இன்ஸ்டன்ஸ் ஒன்றை உருவாக்க வேண்டும். அதற்காக final என்பதை பயன்படுத்தி Firebase authல் இருந்து இன்ஸ்டன்ஸ் இனை பெற வேண்டும். Firebase authல் இருந்து auth என்ற பெயரில் Firebase auth.instance மெத்தட் மூலம் அந்த இன்ஸ்டன்ஸினை உருவாக்கலாம். சரி, இப்போது Firebase authentication சர்வீஸிற்கு தேவையான இன்ஸ்டன்ஸினை உருவாக்கி வைத்துள்ளோம். அடுத்து அனோனிமஸ் யூசராக சைன்இன் செய்வது தேவையாக உள்ளது. அதாவது சைன்இன் அனோனிமஸ்லி செயல்பாட்டை உருவாக்க வேண்டும். அதற்காக நாம் ஒரு மெத்தடினை எழுதலாம். இதனை ஃபியூச்சர் மெத்தடாக உருவாக்க வேண்டும். யூசர் டேட்டாவினை ரிட்டர்ன் செய்ய தேவையில்லை என்பதால் ஃபியூச்சர் வாய்ட் சைன்இன் அனோனிமஸ்லி என்ற மெத்தடினை உருவாக்கலாம். அனோனிமஸ்லி மெத்தடினை உருவாக்குகிறேன். இது கட்டாயமாக அசிங்க்ரோனஸ் மெத்தடாக இருக்க வேண்டும். அதனால் நாம் ட்ரை கேட்ச் பிளாக் ஒன்றை பயன்படுத்துவோம். கேட்ச் பிளாக்கில் எரர் ஏற்பட்டால் அந்த எரரினை பிரிண்ட் செய்யலாம். உதாரணமாக எரர் சைன்இன் அனோனிமஸ்லி என்று மெசேஜினை பிரிண்ட் செய்கிறேன். சரி, இப்போது ட்ரை பிளாக்கில் அனோனிமஸ் லாகின் செய்ய வேண்டும். அதற்காக அவாய்ட் பயன்படுத்தலாம். இது மிகவும் கடினமான விடயம் அல்ல. auth இன்ஸ்டன்ஸ் மூலம் Firebase வழங்கிய மெத்தட்ஸ் அனைத்தையும் பார்க்கலாம். எனக்கு தேவையான அனைத்து ஆப்ஷன்ஸ்களையும் Firebase மூலம் டிஃபைன் செய்திருக்கிறேன். சைன்இன் அனோனிமஸ்லி மெத்தட் மட்டுமே எனக்கு தேவையாக உள்ளது. இது மிகவும் எளிதானது. இந்த மெத்தட் மூலம் ரிட்டர்ன் ஆகுவது யூசர் கிரெடென்ஷியல் ஆப்ஜெக்ட் ஆகும். அதை if final வேரியபிள் உள்ளே ஃபைனல் யூசர் கிரெடென்ஷியல் என்று ஸ்டோர் செய்யலாம். சரி, இப்போது யூசர் கிரெடென்ஷியலில் இருந்து யூசரினை எடுக்கலாம். நான் யூசரினை பிரிண்ட் செய்ய முடியும். அனோனிமஸ் லாகின் ஆனாலும் Firebaseல் ஒரு யூசர் செஷன் உருவாகிறது. நம்மிடம் யூசர் கிரெடென்ஷியல்ஸ் இருந்தால் அந்த யூசரினை ஆக்சஸ் செய்ய முடியும். யூசர் கிரெடென்ஷியலில் இருந்து யூசரினை எடுக்கலாம். அது சாதாரணமாக கிரியேட் செய்யும் யூசர் ஆப்ஜெக்ட் இல்லை. அந்த யூசர் என்பது Firebase யூசர் ப்ரொஜெக்ட் ஆகும். நீங்கள் இங்கே சிறிது மேலே வந்தால் எவ்வாறு இந்த யூசர் கிரியேட் ஆகி இருக்கிறார் என்று பார்க்க முடியும். நீங்கள் யூசர் கிரெடென்ஷியலின் உள்ளே சென்று பார்த்தால் சைன்இன் அனோனிமஸ்லி மெத்தட் மூலம் ரிட்டர்ன் ஆகும் டேட்டாவினை ரெஃபர் செய்து பார்க்கலாம். ஆனால் அது அவசியமில்லை. சரி, இங்கு எனக்கு தேவையானது சைன்இன் அனோனிமஸ்லி மெத்தட் மட்டுமே. எமக்கு ரிட்டர்ன் ஆகும் விடயங்களை இதில் அவ்வளவு எளிதாக தேடிக்கொள்ள முடியாது. நாம் அவற்றை க்ளோஸ் செய்வோம். இவ்விடத்திற்கு இவ்வாறு யூசரினை எடுக்க முடியும். நீங்கள் விரும்பினால் இதை யூசராக எடுக்கலாம்.
கெட்டோ ஒன்று தான் ரன் ஆகிறது. நான் இப்போது யூசரினை எடுத்தேன். எம்மிடம் இருக்கும் யூசரினை எனக்கு இப்போது செக் செய்ய முடியும். இப்போது யூசரினை பெற்ற பிறகு அது நல்லல்லவா அல்லது செக் செய்யலாம். அதாவது யூசர் இருக்கிறதா, அதாவது எக்ஸிஸ்ட் ஆகிறாரா என்பதை பார்க்கலாம். யூசர் நல் இல்லையெனில் ஆத்தென்டிகேஷன் வெற்றிகரமாக நடந்துள்ளது என்று உறுதிப்படுத்தலாம். யூசர் நல் இல்லையெனில் நான் இங்கே ஒரு மெசேஜை பிரிண்ட் செய்கிறேன். அதாவது யூசர் கிரெடென்ஷியல்ஸ் வெற்றிகரமாக ரிட்டர்ன் ஆகி இருக்கின்றன என்பதால் சைன் இன் அனோனிமஸ்லி மெத்தட் சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்பட்டுள்ளது என்று சைன் இன் அனோனிமஸ்லி சக்ஸஸ்ஃபுல் என்று பிரிண்ட் செய்கிறேன். அடுத்து லாகின் ஆன யூசரின் யூசர் ஐடியினை பிரிண்ட் செய்ய வேண்டும். இந்த யூசர் ஐடி போன்ற விவரங்கள் அனைத்தும் ஃபயர்பேஸ் மூலம் தானாகவே உருவாக்கப்படுகின்றன. யூசருடைய ஆப்ஜெக்ட்டுக்குள் யூசர் அண்டர்ஸ்கோர் ஐடி, டிஸ்பிளே நேம் போன்ற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஆனால் அனோனிமஸ் லாகின் பயன்படுத்துவதால் டிஸ்பிளே அண்டர்ஸ்கோர் நேம் கிடைக்காது. யூசர் ஐடியை யூஐடி மூலம் பெறலாம். இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது கிரெடென்ஷியல்ஸ் எதையும் வழங்காத போதிலும் ஃபயர்பேஸ் ஆத்தென்டிகேஷன் சர்வீஸ் யூசர் ஐடியினை தானாக உருவாக்குகிறது என்பதே சரி. இப்போது மெத்தடினை உருவாக்கி வைத்துள்ளோம். அடுத்து இந்த மெத்தடினை விஜெட்டில் கால் செய்து அது சரியாக செயல்படுகிறதா என்பதை சரிபார்க்கலாம். அதற்காக ஒரு பட்டனினை உருவாக்குகிறேன். கிரெடென்ஷியல்ஸ் உள்ளிட்ட தேவையில்லாததால் டெக்ஸ்ட் ஃபீல்ட்ஸ் அல்லது ஃபார்ம் உருவாக்க தேவையில்லை. எனக்கு பாடியின் சென்டர் விஜெட் ஒன்றை இவ்வாறு உருவாக்க முடியும். சென்டர் விஜெட்டின் சைல்டாக நான் எலிவேட்டட் பட்டன் ஒன்றை இடுகின்றேன். ஆன் பிரஸ்டினை நான் தற்போது எம்டியாக வைத்திருக்கின்றேன். நாம் அதை சைல்டாக டிஃபைன் செய்ய வேண்டும். சைல்டாக சைன் இன் அனோனிமஸ்லி என்று இவ்வாறு டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை இடுகின்றேன். சரி, நான் விஜெட்டாக இவ்வாறு டெக்ஸ்ட் விஜெட்டினை அமைத்து விட்டேன். இப்போது நான் இங்கு ஆன் பிரஸ்ட் மெத்தடினை எழுத வேண்டும். நாம் தற்போது சர்வீஸின் மெத்தட் ஒன்றை கிரியேட் செய்து வைத்திருக்கின்றோம். எனவே அப்ளிகேஷனின் சைடில் இருந்து கால் செய்யப்படும் மெத்தடினை இங்கு எழுதுகின்றேன். சரி, நான் இங்கு void நாம் சைன் இன் அனோனிமஸ்லி என்று இங்கு மெத்தட் ஒன்றை எழுதலாம். நான் இங்கு ட்ரை கேட்ச் பிளாக் ஒன்றை அமைக்கின்றேன். அப்போது எரர் ஏற்பட்டால் கிளையன்ட் சைடிலிருந்து எரர் வந்தால் அதனை நான் முன்பு போல பிரிண்ட் செய்து காட்டுகிறேன். நான் இங்கு எரரினை பிரிண்ட் செய்கிறேன். இப்போது ட்ரை பிளாக்கில் நாம் மெத்தட் ஒன்றை கிரியேட் செய்து வைத்திருக்கின்றோம். அது எங்கள் ஆத் சர்வீஸுக்குள் உள்ளது. அவைட் பயன்படுத்தி ஆத் சர்வீஸிற்குள் நாம் மெத்தட் உருவாக்கினோம். சைன் இன் அனோனிமஸ்லி என்ற மெத்தட். இதற்கு எதனையும் பாஸ் செய்ய வேண்டிய அவசியமில்லை. சரி, இப்போது இங்கு சைன் இன் அனோனிமஸ்லியினை நாம் கால் செய்து விட்டோம். unnecessary cascade எக்ஸ்பிரஷன் உள்ளதை உங்களுக்கு பார்க்கலாம். இங்கு டாட் தான் வர வேண்டும். அடுத்து நாம் சைன் இன் அனோனிமஸ்லி வேலை செய்த பிறகு இங்கு நீங்கள் சைன் இன் அனோனிமஸ்லி என்று பட்டன் ஒன்று உள்ளதை கவனிக்கலாம். இந்த மெத்தடினை நாம் சரியாக அனோனிமஸ்லி யூசர் லாகின் ஆன பிறகு நான் இவ்வாறு இந்த மெயின் பேஜிற்கு, ஹோம் பேஜிற்கு அல்லது ஏதேனும் ஒரு பேஜிற்கு ரீடிரெக்ட் ஆக வேண்டும். அதாவது நவிகேட் ஆக வேண்டும். நாம் அதையும் செய்யலாம். நாம் சாதாரணமாக ஒரு பேஜிற்கு நவிகேட் ஆகலாம். இப்போது அந்த மெத்தட் வேலை செய்தது என்பதை அறிய முடியும். நான் மெயின் பேஜ் என்ற விஜெட் ஒன்றை உருவாக்குகின்றேன். நாம் எப்போதும் யூசர் சரியாக ஆத்தென்டிகேட் ஆன பிறகு இவ்வாறு எங்கள் மெயின் பேஜிற்கு இந்த யூசரினை நவிகேட் செய்யலாம். நான் இதை ஸ்டேட்லெஸ் விஜெட்டாக உருவாக்குகின்றேன். நாம் இதற்கு மெயின் பேஜ் என்று பெயரிடுகின்றோம். இங்கு சில சிறிய விடயங்களை நாம் சேர்க்கலாம். தற்போது எமக்கு பார்க்க வேண்டியது மட்டுமே முக்கியம். நான் இங்கு ஸ்கேஃபோல்ட் ஒன்றை அமைக்கின்றேன். ஸ்கேஃபோல்டுக்குள் நாம் இங்கு அப்பார் ஒன்றை அமைக்கலாம். சரி, அப்பாராக நாம் மெயின் பேஜ் என்று டைட்டில் ஒன்றை அமைக்கலாம். சரி, இங்கு டைட்டிலாக மெயின் பேஜ் என்று அமைக்க முடியும். அடுத்து பாடியிற்குள் நாம் ஒரு காலம் ஒன்றை அமைக்கலாம். மெயின் பேஜில் இந்த விடயங்களை நான் சேர்க்கலாம். பாடியிற்குள் சென்டர் விஜெட் ஒன்றில் காலமாக அமைக்க முடியும். நாம் இங்கு சென்டர் விஜெட்டின் சைல்டாக ஒரு காலம் ஒன்றை உருவாக்குகின்றோம். காலமில் சில்ட்ரன் இருக்கும். நாம் சில்ட்ரனாக இவ்வாறு மெயின் பேஜ் யூ ஆர் நவ் சைன்ட் இன் என்று 2 டெக்ஸ்ட் விஜெட்ஸ்களை அமைக்கலாம். சரி, இங்கு நாம் கன்ஸ்ட் என்பதை பயன்படுத்தலாம். எனவே இங்கு தனியாக கன்ஸ்ட் பயன்படுத்துவது அவசியமில்லை. இப்போது நாம் மெயின் பேஜினை உருவாக்கி முடித்துள்ளோம்.
அப்படியானால் இந்த வேலைகள் சரியாக அனோனிமஸ்லி லாகின் ஆன பிறகு நான் மெயின் பேஜிற்கு நேவிகேட் ஆக வேண்டும். சரி, இது சரியாக செயல்பட்டால் மட்டுமே நான் நேவிகேட் ஆக வேண்டும். நான் இங்கு நேவிகேட் டு மெயின் பேஜ் என்ற மெத்தடினை எழுதுகின்றேன். நாம் நேவிகேட்டரினை பயன்படுத்த முடியும். நேவிகேட்டர் டாட் புஷ் பயன்படுத்த வேண்டும். அதற்கு எனக்கு கண்டெக்ஸ்ட் தேவை. அதனால் நான் இங்கு கண்டெக்ஸ்டினை பாஸ் செய்துள்ளேன். இவ்வாறு கண்டெக்ஸ்டினை பாஸ் செய்து நாம் மெட்டீரியல் பேஜ் ரூட் ஒன்றை உருவாக்கலாம். நாம் இவ்விடத்தில் பில்டரனைஸ் எடுப்போம். முதலில் எமக்கு புதிய ஒரு பேஜிற்கு செல்வதற்கே தேவையாக உள்ளது. இவ்வாறு கண்டெக்ஸ்டினை பெற்று அதன் மூலம் நாம் மெயின் பேஜிற்கு யூசரனை நேவிகேட் செய்ய முடியும். சரி, இந்த கோடில் நாம் கமாஸ் பயன்படுத்தி இதை பிரித்தால் இது அழகாக ஃபார்மட் ஆகும். இங்கு கண்டெக்ஸ்டில் நீல நிற வார்னிங் காணப்படுவதற்கான காரணம் என்னவென்றால் அசிங்க்ரோனஸ் கேப்ஸ் இடையே நாம் பில்ட் கண்டெக்ஸ்டினை பயன்படுத்துவது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் அசிங்க்ரோனஸ் காரணமாக விஜெட் இன்னும் பில்ட் ஆகாமல் இருக்கலாம். அதனால் கண்டெக்ஸ்ட் அதை சரியாக ரெகக்னைஸ் செய்ய முடியாது. சரி, நீங்கள் அந்த வார்னிங்கினை இவ்வாறு ரிமூவ் செய்யலாம். கண்டெக்ஸ்ட் மவுண்டட் ஆகி உள்ளதா என்பதை நாம் பார்க்கலாம். கண்டெக்ஸ்ட் மவுண்டட் ஆகி இருந்தால் மட்டுமே நேவிகேஷன் செய்ய முடியும். சரி, அதனால் கண்டெக்ஸ்ட் மவுண்டட் ஆகி உள்ளதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். சரி, இப்போது நாம் நேவிகேஷனையும் செட்டப் செய்து விட்டோம். இப்போது இந்த மெத்தடினை ஒன் பிரஸ்டின் கீழ் கால் செய்யலாம். சரி, நான் இவ்வாறு என் மெத்தடினை இங்கு கால் செய்கிறேன். சைன் இன் அனோனிமஸ்லி. இந்த மெத்தடிற்கு கண்டெக்ஸ்டினை கட்டாயம் பாஸ் செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஏனெனில் நாம் நேவிகேஷன் செட்டப் செய்துள்ளோம். சரி, அந்த செயல்களை செய்து நாம் அப்ளிகேஷனை ரீஸ்டார்ட் செய்யலாம். ரீஸ்டார்ட் செய்த பிறகு இந்த செயல்கள் சரியாக வேலை செய்கிறதா என்பதை பார்க்கலாம். நான் டெர்மினல் மற்றும் டீபக் கன்சோலினை ஓபன் செய்கிறேன். நான் இங்கு சைன் இன் அனோனிமஸ்லி பட்டனை கிளிக் செய்கிறேன். நாம் ரீடிரெக்ட் செய்யப்பட்டுள்ளோம் என்பதை நீங்கள் கவனிக்கலாம். நாம் யூசர் ஐடியினை பிரிண்ட் செய்திருந்தோம். இந்த மெத்தடில் நான் யூசரினை பெறுகின்றேன். அவ்வாறு நான் யூசர் ஐடியினை பிரிண்ட் செய்திருந்தேன். சைன் இன் அனோனிமஸ்லி என்பதற்கு பிறகு ஐடி ஒன்று பிரிண்ட் ஆகியுள்ளது என்பதை நீங்கள் பார்க்கலாம். அதுதான் நமது யூசர் ஐடி. இந்த யூசர் ஐடி ஃபயர்பேஸில் உருவாக்கப்படுகிறது. சரி, நோட்டிஃபைங் ஐடி டு லிசனர்ஸ் அபவுட் யூசர் என்று மெசேஜ் காணப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். இப்போது நீங்கள் ஃபயர்பேஸிற்கு சென்று யூசர் செக்ஷனிற்கு செல்லுங்கள். யூசர் செக்ஷனில் நீங்கள் ஒரு யூசர் உருவாக்கப்பட்டிருப்பதை காணலாம். இது ஒரு அனோனிமஸ் யூசர் ஆகும். அதன் பின் அந்த யூசர் ஐடியினையும் நீங்கள் அங்கு பார்க்க முடியும். சரி, இப்போது எவ்வாறு ஒரு யூசரினை அனோனிமஸை லாகின் செய்வது என்பதை நாம் பார்த்தோம். இப்போது நீங்கள் விரும்பினால் உங்கள் யூசரின் யூசர் ஐடி போன்ற ஏதேனும் தகவலை காட்ட வேண்டுமென்றால் அதை டிஸ்ப்ளே செய்ய முடியும். அதற்காக நாம் மெத்தட் ஒன்றை உருவாக்கலாம். யூசரின் விவரங்களை பெறும் வகையில் மெத்தட் ஒன்றை நாம் உருவாக்கி காட்டுகின்றேன். நான் இதற்கு இங்கு கெட் கரண்ட் யூசர் என்ற மெத்தட் ஒன்றை உருவாக்குகின்றேன். அதாவது தற்போது லாகின் செய்யப்பட்டுள்ள யூசரின் விவரங்களை இந்த மெத்தட் மூலம் பெற முடியும். நமக்கு ரிட்டர்ன் ஆகுவது என்ன என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நமக்கு ரிட்டர்ன் ஆகுவது ஒரு யூசர் ஆகும். முடிவில் நாம் இந்த யூசர் டைப்பினை ரிட்டர்ன் செய்யும் வகையில் ஹேண்டில் செய்கிறோம். ஆத் கிரெடென்ஷியல்ஸில் சைன் இன் அனோனிமஸ்லி கால் செய்த பிறகு யூசர் கிரெடென்ஷியல் ரிட்டர்ன் ஆகிறதை நீங்கள் பார்க்கலாம். இந்த யூசர் இங்கே ஓவர் செய்தால் அனோனிமஸ் ஆக ரிட்டர்ன் ஆகிறதை பார்க்கலாம். இல்லையெனில் இங்கே ஓவரால் ஆத்தென்டிகேட் ஆகியவுடன் ரிட்டர்ன் ஆகும் யூசர் நலபிளாக இருக்கும். அதனால் நான் இங்கு நலபிளாக மார்க் செய்கிறேன். இந்த மெத்தடினை கெட் கரண்ட் யூசர் என்று பெயரிடுகின்றோம். சரி, இது மிகவும் சிறிய மெத்தட் ஆகும். ஃபயர்பேஸின் மூலம் இந்த மெத்தடினை ஆட்டோமேட்டிக்கலி கிரியேட் செய்து இருக்கின்றது. நான் ஆத் இன்ஸ்டன்ஸிற்கு அதை பயன்படுத்தலாம். அங்கும் இங்கும் கரண்ட் யூசர் என்பதை உங்களுக்கு பார்க்கலாம். இந்த கரண்ட் யூசர் மூலம் தற்போது லாகின் செய்யப்பட்டுள்ள யூசரின் விவரங்களை பெற முடியும். சரி, இப்போது இந்த யூசரின் விவரங்களை நீங்கள் மெயின் பேஜில் டிஸ்ப்ளே செய்ய வேண்டும். அதை நீங்கள் மிகவும் எளிதாக செய்ய முடியும். நான் இங்கு மேலே வந்து யூசரினை எடுக்கின்றேன். நீங்கள் இதனை ஃபைனல் ஸ்ட்ரிங்காக எடுக்கலாம். நாம் யூசரின் ஐடியினை நேரடியாக எடுப்போம். யூசரின் ஐடியினை இவ்வாறு பெற முடியும். நீங்கள் ஆத் சர்வீஸிற்கு செல்லலாம். ஆத் சர்வீஸில் நான் கெட் கரண்ட் யூசர் என்ற மெத்தடினை உருவாக்கியுள்ளேன். அதிலிருந்து கட்டாயம் கெட் கரண்ட் யூசர் மெத்தட்
ஒரு யூசர் ஆப்ஜெக்டினை ரிட்டர்ன் செய்கிறது. அது நல்லாக இருக்கலாம், அதனால் நான் அதை நலபிளாக மார்க் செய்துள்ளேன். அதிலிருந்து வரும் யூசரின் ஐடியினை UID மூலம் பெற முடியும். அது நல்லாக இருந்தால் unknown என்று காட்டலாம். எனவே நான் இங்கு unknown என்று போடுகிறேன். auth சர்வீஸினை இம்போர்ட் செய்ய வேண்டும். அதே போல இங்கு const பயன்படுத்தப்பட்டிருந்தால் இங்கு மெத்தட் பயன்படுத்துவதற்காக அதை ரிமூவ் செய்ய வேண்டும். முடிவில் நாம் செய்தது என்னவென்றால் யூசரின் யூசர் ஐடியினை ஒரு ஸ்ட்ரிங்காக அசைன் செய்துள்ளோம். அதன் பிறகு இந்த யூசர் ஐடியினை டிஸ்ப்ளே செய்ய முடியும். நான் இங்கு யூசர் ஐடியினை எடுத்து கீழே அதை டிஸ்ப்ளே செய்கின்றேன். சரி, இப்போது நான் ஒரு சைஸ் பாக்ஸ் ஒன்றை சேர்த்துள்ளேன். அதன் பின்னர் யூசர் ஐடியினை எடுத்துள்ளேன். இந்த யூசர் ஐடியினை பயன்படுத்தும் போது நீங்கள் இங்கே பயன்படுத்தியுள்ள const என்பதை நீக்க வேண்டும். மேலும் இந்த 2 டெக்ஸ்ட் விஜெட்களுக்கும் மட்டும் const மோடிஃபையரினை பயன்படுத்தலாம். தனியாக வேறு இடத்தில் பயன்படுத்த தேவையில்லை. அதேபோல் இன்டர்போலேஷன் பிரேசஸ்களையும் நீக்கலாம். அதனால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. இவ்வாறு செய்தால் யூசர் ஐடி தெளிவாக காணப்படும். இப்போது யூசர் ஐடியினை பார்க்கலாம். இப்போது இந்த கொலமினை மத்திய பகுதியில் அமைக்கலாம். மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டினை சென்டராக அமைத்தால் அனைத்து விடயங்களையும் சென்டரில் அழகாக பார்க்கலாம். இப்போது நமது அப்ளிகேஷனில் ஒரு யூசர் கெஸ்டாக அல்லது அனோனிமஸாக லாகின் செய்துள்ளார். அதாவது நாம் அனோனிமஸ் ஆத்தென்டிகேஷன் மூலம் ஒரு யூசரினை உருவாக்கி வைத்துள்ளோம். இதுவே அனோனிமஸ் லாகின் எனப்படுவதன் முக்கியமாகும். ஏனெனில் ஒரு யூசர் அனோனிமஸாக லாகின் செய்தாலும் அவர் அப்ளிகேஷனில் நுழைந்துள்ளார் என்று பதிவு நமக்கு கிடைக்கும். இது குறிப்பாக அனலிட்டிக்ஸ் நோக்கில் மிகவும் பயனுள்ளதாகும். இந்த முழு கோடினை நீங்கள் எங்கள் GitHub ரெபோசிட்டரியில் பார்க்க முடியும். இன்றைய பகுதியில் நாம் மிகவும் எளிய விடயங்களை பார்த்தோம். அடுத்த பகுதிகளில் இதை மேலும் காம்ப்ளெக்ஸாக எவ்வாறு கொண்டு செல்லலாம் என்பதை பார்ப்போம். அடுத்ததாக எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பற்றி விரிவாக கற்றுக் கொடுக்கப்படும். Firebase வழங்கும் எக்ஸெப்ஷன்களை நீங்கள் Firebase API டாக்குமெண்டேஷனில் உள்ள ஆத்தென்டிகேஷன் பகுதியில் பார்க்கலாம். இல்லையெனில் கூகுளில் Firebase auth exceptions அல்லது எக்ஸெப்ஷன் கோட்ஸ் என்று தேடினாலும் அவற்றை பற்றிய தகவல்களை எளிதாக கண்டுபிடிக்கலாம். இந்த எக்ஸெப்ஷன் கோடில் ஆரம்பித்து சற்று புரியாமல் இருக்கலாம். ஆனால் இவற்றை எவ்வாறு சரியாக ஹேண்டில் செய்வது என்பதை நான் அடுத்தடுத்த பகுதிகளில் விளக்குவேன். இப்போது வரை நாம் பார்த்தது என்னவெனில், ஒரு யூசரினை கெஸ்டாக அல்லது அனோனிமஸ் முறையில் ஆத்தென்டிகேஷன் மூலம் அப்ளிகேஷனில் சேர்ப்பது எப்படி என்பதே ஆகும். இதற்காக நாம் பயன்படுத்திய மெத்தட் என்பது அனோனிமஸ். அனோனிமஸ் லாகினில் யூசரின் தனிப்பட்ட தகவல்கள் எதுவும் நமக்கு கிடைக்காது. ஆனால் ஒரு யூசர் லாகின் செய்துள்ளார் என்பது மட்டும் பதிவு செய்யப்படும். அதற்காக அந்த யூசருக்கு ஒரு தனித்துவமான யூசர் ஐடி வழங்கப்படும். மேலும் லாகின் செய்யப்பட்ட நேரம் போன்ற சில தகவல்களையும் நாம் ட்ராக் செய்ய முடியும். இது மிகவும் முக்கியமானது. குறிப்பாக யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு இல்லாமல் ஆரம்ப கட்டத்தில் யூசர்களை ட்ராக் செய்யவும் அனலிட்டிக்ஸ் சேகரிக்கவும் இது உதவுகிறது. ஒரு யூசர் பலமுறை அப்ளிகேஷனை பயன்படுத்தினாலும் அவர் ஒரே அனோனிமஸ் யூசராகவே அடையாளம் காணப்படுவார். இதனால் ஒரே யூசர் பலமுறை வந்தாலும் அதை ஒரே இன்ஸ்டன்ஸாக கண்காணிக்க முடியும். இந்த வகையான ட்ராக்கிங் அனலிட்டிக்ஸ் நோக்கில் மிகவும் முக்கியமானதாகும். எந்த அப்ளிகேஷனை உருவாக்கினாலும் அனலிட்டிக்ஸ் என்பது ஒரு முக்கியமான விடயமாகும். இதை பற்றிய விரிவான விளக்கங்களை நான் பின்னர் உங்களுக்கு வழங்குவேன். சரி, ஒரு அப்ளிகேஷனை உருவாக்கும் போது நான் முன்பே குறிப்பிட்டது போல இந்த விடயங்கள் கோர்ஸின் கடைசி பகுதிகளில் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அப்போது நாம் விரைவாக பார்க்க இருப்பது என்னவெனில், நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் உருவாக்கும் போது எவ்வாறு மார்க்கெட் ரிசர்ச் செய்வது, உங்கள் யூசர் பேஸுடன் உங்கள் அப்ளிகேஷன் ஐடியாவினை எவ்வாறு வேலிடேட் செய்வது, மேலும் அப்ளிகேஷனில் UX மற்றும் UI ஆகியவற்றை எவ்வாறு சரியாக வடிவமைப்பது என்பதாகும். நீங்கள் அறிந்திருப்பது போல ஒரு மொபைல் அப்ளிகேஷன் எடுத்துக்கொண்டால் சாதாரணமாக யோசித்து பாருங்கள், ஏன் கீபோர்ட் கீழே அமைக்கப்பட்டுள்ளது, அதை மேலே அமைத்தால் அது யூசருக்கு எவ்வாறு தோன்றும். இவ்வாறு யூசர் ஃப்ரெண்ட்லி முறையில் தான் நாம் அப்ளிகேஷனில் யூசர் எக்ஸ்பீரியன்ஸினை வடிவமைக்க வேண்டும். இதற்காக சில புத்தகங்களும் உள்ளன. அவற்றிற்கு நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வழங்குவேன். அந்த பகுதிகளை நாம் பின்னர் விரிவாக பார்க்கலாம். தற்போது இந்த விடயங்களை அதிகமாக யோசித்து குழப்பமடைய வேண்டாம். ஒவ்வொரு ஃபீச்சரும் எவ்வாறு செயல்படுகிறது என்பதையே இப்போது நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றேன். ஒரு ஃபீச்சர் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை அறியாமல் அதை எவ்வாறு சரியான இடத்தில் பயன்படுத்துவது என்பதை புரிந்து கொள்வதில் பயனில்லை. இந்த கற்றலுக்கு ஒரு சரியான ஃப்ளோ உள்ளது. அந்த ஃப்ளோவினை பின்பற்றி நாம் வேலை செய்வோம். சரி, இப்போது நாம் அடுத்த பகுதியில் மிகவும் முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். நான் முன்பு கூறியவாறு எக்ஸெப்ஷன்ஸ் என்பது என்ன,
மேலும் அவற்றை எவ்வாறு ஹேண்டில் செய்வது என்பதை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். இந்த எக்ஸெப்ஷன்ஸ் என்ன என்பது நாம் கண்டிப்பாக ஹேண்டில் செய்ய வேண்டிய முக்கியமான விடயமாகும். ஒரு அப்ளிகேஷனில் நாம் எதிர்பாராத சூழ்நிலைகளில் அது செயலிழக்காமல் இருக்க இந்த எக்ஸெப்ஷன்ஸ்களை சரியாக ஹேண்டில் செய்வது அவசியமாகும். நாம் சரியாக எக்ஸெப்ஷன்ஸ் ஹேண்டில் செய்வதன் மூலம் Firebase Authல் authentication இல்லையெனில் Firebase Auth எக்ஸெப்ஷன்ஸ் கோட் ஒன்றை நமக்கு வழங்கி உள்ளது. இந்த விடயங்களை நன்றாக புரிந்து கொள்ள முதலில் எக்ஸெப்ஷன் என்பது என்ன, அதை எவ்வாறு ஹேண்டில் செய்வது என்பதில் ஒரு அடிப்படை புரிதல் ஒன்று இருக்க வேண்டும். டாட் பகுதியில் நான் இந்த எக்ஸெப்ஷன்ஸ் குறித்து முன்னர் சுருக்கமாக விளக்கியுள்ளேன். இப்போது அடுத்த பகுதியில் எக்ஸெப்ஷன் என்றால் என்ன, எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் என்றால் என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம்.